வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூனியன் சிந்துஜன். அமெரிக்கா, ஐரோப்பா அதேபோன்று மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் அவதானம் தலைப்புச் செய்திகள் வசம். தமது பிள்ளைகளை கடத்திய படையினரை அடையாளம் காட்ட முடியும் என காணாமல் போனோர் அமர்வில் தாயொருவர் கண்ணீருடன் சாட்சியம். திருகோணமலை மாவட்டத்தில் படையினர் வசமுள்ள காணிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என கிழக்கு மாகாண சபையில் விசேட தனிநபர் பிரேரணை சமர்ப்பிப்பு. நிரந்தர நியமனம் கோரி அம்பாறை மாவட்ட தொண்டர் ஆசிரியர்கள் கிழக்கு மாகாண சபை கட்டிடத்திற்கு முன்னால் ஆர்ப்பாட்டம். தம் மீது சுமத்தப்பட்டுள்ள பொய் வழக்குகளிலிருந்து விடுவிக்க கோரி தமிழகத்தில் இலங்கை அகதிகள் உண்ணாவிரதம். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. காணாமற் போனோர் தொடர்பிலான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இறுதிக்கட்ட அமர்வு இன்று வவுனியாவில் இடம்பெற்று வருகின்றது. இந்த இலக்கத்தில் யார் காணாம போனது என்று முறைப்பாடு செய்திருக்கிறீங்க? வெறும் காணாம போயிருக்கு. ஒடி கிடைக்கல எங்களுக்கு. வெளி கிடைக்கல, அதுவும் காணாம தரையில. மற்றது இன்னொரு எங்கட வீட்டுக்காரர் வழிபட்டு கொஞ்சம் இருங்க. வவுனியா மாவட்ட பிரதேச செயலகத்தில் இன்று காலை 9 மணி முதல் அமர்வுகள் இடம்பெற்று வருகின்றன. இன்றைய அமர்விற்கு 311 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரையில் 70 பேர் மாத்திரமே வருகை தந்துள்ளதாக காணாமல் போனோர் தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச தெரிவித்துள்ளார். அத்துடன் இதுவரை 52 புதிய முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதுடன் 38 பேரிடம் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இறுதிக்கட்ட சாட்சி விசாரணைகள் கடந்த 25ஆம் தேதி ஆரம்பமாகின. நாளை வரை 6 நாட்களுக்கு இந்த சாட்சி விசாரணை அமர்வுகள் இடம்பெறவுள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச குறிப்பிட்டார். இதன் பிரகாரம் வடமாகாணத்தின் 3 மாவட்டங்களில் சாட்சி விசாரணைகள் இடம்பெறுகின்றன. இதன் முதல் கட்ட விசாரணைகள் கடந்த 3 நாட்களாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் இடம்பெற்றன. இந்த அமர்வுகளில் முல்லைத்தீவில் 3 நாட்களிலும் 466 பேர் சாட்சியங்களை பதிவு செய்ததுடன் புதிதாக 137 முறைப்பாடுகளையும் ஆணைக்குழு ஏற்றுக்கொண்டது. மன்னாரில் 167 சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் புதிதாக 28 பேரின் முறைப்பாடுகள் ஆணைக்குழுவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களின் 8 மாவட்டங்களில் 5 மாவட்டங்களுக்கான சாட்சி விசாரணைகள் நிறைவு பெறவுள்ளதாக காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச கூறினார். எஞ்சியுள்ள கிளிநொச்சி, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் மீண்டும் ஆணைக்குழு அமர்வுகளை நடத்தி அந்த மாவட்டங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகள் தொடர்பான சாட்சி விசாரணைகளை நிறைவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள சகல மாவட்டங்களிலும் 1ற்கு மேற்பட்ட தடவைகள் காணாமற் போனோர் தொடர்பிலான சாட்சி விசாரணை அமர்வுகள் நடத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் சுட்டிக்காட்டினார். காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு கடந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி வரை பொதுமக்களிடமிருந்து 19,006 முறைப்பாடுகளும் பாதுகாப்பு தரப்புகளில் இருந்து சுமார் 5000 முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். தொடர்பும் வந்து சேர சொல்லி வந்து கேட்டவங்களா? ஆமிக்காரங்கிட்ட பேர் ஒன்றும் தெரியாதாமா? ஒரு முதல் நடுப்பாயிண்ட்ல இருந்த ஆமிர பேர் தெரியும், ஜெயவர்த்தன சொல்லி. ஆனா அதுக்கு முன்னுக்கு இருந்த பாயிண்ட் தான் குடிச்சது. அவற்ற பேர் தெரியாது. ஆனா இப்பவும் நான் ஆளை காட்டுவேன். 2 பேரும் கொண்டு போனாங்களா? 2 பேரையும் பைக்கும் கொண்டு போனாங்களா? பைக்கில் ஒரு 4 மணியை போலதான் அந்த பெரிய துருப்பு காவிய உயர்ந்த வாகனத்துல ஏத்துறவங்களா? அதையும் நான் கண்ணால கண்டுறேன். இவங்க 2 பேரும் ஏத்துனது யாரும் கண்டங்களா? நானும் கண்டனா. நீங்க எங்க இருந்தீங்க? நான் எங்க அக்கா விட்ட ஏத்துன போயிட்டு முன்னுக்கு எங்க அக்காட வீடு. கிழக்கு மாகாண சபையின் 56வது அமர்வு தற்போது இடம்பெற்று வருகின்றது. மாகாண சபை தவிசாளர் சந்திரதாச கலபதி தலைமையில் மாகாண சபை பேரவை கட்டிட தொகுதியில் அமர்வு இடம்பெற்று வருகின்றது. இதன்போது திருகோணமலையில் கடற்படையினர் மற்றும் ராணுவத்தினர் வசமுள்ள காணிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் RM அன்வர் தனிநபர் விசேட பிரேரணை ஒன்றை சபையில் சமர்ப்பித்துள்ளார். கிழக்கு மாகாண சபையின் 56வது சபை அமர்வுகள் இன்று தவிசாளர் சந்திரதாச கலபதி தலைமையில் நடைபெற்றது. இன்றைய அமர்விலும் முன்னாள் முதலமைச்சர் சி சந்திரகாந்தன் கலந்து கொண்டார். இன்று சபை நிகழ்ச்சி நிரலின்படி 2 கேள்விகளும் 8 தனிநபர் பிரேரணைகளும் முன்வைக்க ஏற்பாடாக இருந்தன. சபை நடவடிக்கையின் போது 2 அவசர பிரேரணைகள் முன்வைக்கப்பட்டன. திருகோணமலை மாவட்ட மாகாண சபை உறுப்பினர் RM அன்வர் வைத்த அவசர பிரேரணையில் படையினரிடம் கையகப்படுத்தப்பட்டிருக்கும் தனிநபர் காணிகளை கிழக்கு மாகாண சபை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாகாண சபையின் வரப்பிரசாதங்கள் முழுமையாக கிடைக்க வேண்டும் எனவும் மேதானந்த டி சில்வா முன்வைத்தார். திருவண்ணாமலையில் புல்மொட்டையில் அரிசிமலை காணி மற்றும் கடற்படை வசமுள்ள 180 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் RM அன்வர் தெரிவித்தார்.
மேலும் MS உதுமா லெப்பை ஆகியோர் இவ்வாறான விவாதத்தில் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது மாகாண சபை உறுப்பினர் K துரைரட்னம் மட்டக்களப்பில் உள்ள மண்டூர், வெள்ளாவளி, பாலமுல்லை காணிகளும் விடுவிக்கப்பட வேண்டும், அங்குள்ள போலீஸ் நிலையம் அகற்றப்பட்டு மக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தையும் தெரிவித்தார். அதன்போது அம்பாறை மாவட்ட மாகாண சபை உறுப்பினர் ஆரிஃப் ஷம்சுதீன் அவர்களினால் ஒழுவில் அஸ்ரப் நகரில் உள்ள படையினர் காணி வழங்கப்பட வேண்டும் எனவும் கூறினார். இதேவேளை இச்சபையில் காணிகள் பிரச்சினைக்கு உரிய தீர்வு எட்டப்படாவிட்டால் எதிர்வரும் காலங்களில் மாகாண சபைக்கு முன்னால் மக்களோடு சேர்ந்து சாகும் வரை உண்ணாவிரத்தில் ஈடுபடுவதாக RM அன்வர் மாகாண சபை உறுப்பினர் தெரிவித்தார். மேலும் தமிழ் மக்களின் காணிகளை தமிழ் தலைவர்களால் போராடி பெறுகின்ற போது முஸ்லிம் தலைவர்கள் மௌனிப்பதை இட்டு நான் வெட்கி தலைகுடுகின்றேன் எனவும் மாகாண சபை உறுப்பினர் RM அன்வர் தெரிவித்தார். சபை நடவடிக்கைகள் தொடர்ந்து செல்கின்ற இதேவேளை கிழக்கு மாகாண சபை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கிழக்கு மாகாண சபை கட்டிடத்திற்கு முன்பாக அம்பாறை மாவட்ட தொண்டர் ஆசிரியர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதை காணக்கூடியதாக இருந்தது. தொடர்ந்தும் சபை நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றது. நியூஸ் செய்திகளுக்காக திருவண்ணாமலை கிழக்கு மாகாண சபை அமர்விலிருந்து ஆஷிக் அப்துல் வதூத். மட்டக்களப்பு வாகரையில் அமைக்கப்படவுள்ள ரால் கைத்தொழில் வலயத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதேச மக்கள் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். வாகரை பிரதேச செயலக வளாகத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வாகரையில் இறால் கைத்தொழில் வலயம் அமைக்கும் இலங்கை தேசிய நீர்வாழ் உயிரின வளர்ப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் திட்டத்திற்கு பிரதேச மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இறால் கைத்தொழில் வலயத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலான பதாகைகளை ஏந்தியவாறு பிரதேசவாசிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உரிய இறால் பண்ணை அமைப்பதற்காக உரிய நடவடிக்கை எடுத்திருக்கின்ற இந்த அதிகாரிகள் முக்கிய கவனத்தில் எடுக்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், எங்களது இந்த பாவியிலே 4 தொடக்கம் 9ஆம் மாத கால பகுதியில் இந்த ஆற்றின் நீரானது 1 அடிக்கு குறைவான நீரை இங்கே காணப்படும். இந்த ஆற்றிலே இறால் பண்ணை அமைப்பதற்காக அந்த ஆற்றிலே இருந்து கடப்பிலே இருந்து நீரை இறால் பண்ணைக்கு எடுக்க இருக்கின்றார்கள். அப்படியான சந்தர்ப்பத்தில் இந்த ஆற்றிலே ஒரு சொட்டு நீரும் இல்லாமல் போகின்ற நிலை ஏற்படும். எங்களுக்கு தொழில்களுக்கு போறால பிரச்சனையா இருக்கு. அவங்க சுட்ட வர வேலையை அடைச்சாங்கன்னா எங்களுக்கு பாவிக்குள்ள போய் மீன் பிடிக்கிறதா இறால் பிடிக்கிறதுக்குரிய அனுமதி அவங்க தரமாட்டாங்க. எல்லாத்தையும் சூறையாடிடும். அதை விட கழிவு தண்ணிகள், அதுக்குரிய அந்த அவங்க அடிக்கிற விட்டமின் அந்த இதுகள் எல்லாம் இதுக்குள்ள கலந்து இறால் மீன்களுக்கெல்லாம் நோய் வர துவங்கும். மற்றது இறால்களுக்கெல்லாம் சரியான ஒரு நோய் வந்து எங்கட மக்கள் இதுடைய தொழிற்சேதார அளவுக்கு இந்த இறால் பண்ணை அமைந்துவிடும். ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு இலங்கை தேசிய நீர்வாழ் உயிரின வளர்ப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர், உதவி அரசாங்க அதிபர், பாராளுமன்ற உறுப்பினர் சீனித்தம்பி யோகேஸ்வரன் மற்றும் பிரதேச செயலாளர் ஆகியோர் சென்றனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் அங்கு சென்ற அதிகாரிகள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்துரையாடினர். பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடல் சுமார் 1 மணித்தியாலம் வரை நீடித்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இறால் கைத்தொழில் வலயத்தின் நன்மைகள் தொடர்பில் பிரதேச மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டதாகவும் எமது செய்தியாளர் மேலும் தெரிவித்தார். மட்டக்களப்பு ஏறாவூர் பெற்று செங்கலடி பிரதேச சபை செயலாளரை இடமாற்ற கோரி இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று வலுப்பெற்றது. தமது பிரதேசத்திற்கான உள்ளூராட்சி சேவைகள் முறையான விதத்தில் இடம்பெறாமையை கண்டித்தும் ஏறாவூர் பெற்று செங்கலடி பிரதேச சபை செயலாளரை இடமாற்ற கோரியும் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. வந்தாறுமுல்லை, கரடியனாறு, மாவடிவெம்பு, செங்கலடி உட்பட பல பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் பதாகைகளை தாங்கியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் தமது எதிர்ப்பை இவ்வாறு வெளியிட்டனர். பிரதேச சபை செயலாளரின் வினைத்திறனற்ற செயற்பாடுகளை பிரதேசத்திற்கான உள்ளூராட்சி சேவைகள் முறையான விதத்தில் இடம்பெறாமைக்கான காரணம் என மக்கள் விசனம் வெளியிடுகின்றனர். இதேவேளை இவ்வார்ப்பாட்டத்தில் இடம்பெற்ற இடத்திற்கு வருகை தந்த மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வியாழேந்திரனிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டதுடன் பாராளுமன்ற உறுப்பினரால் வழங்கப்பட்ட வாக்குறுதியை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்தும் சென்றனர். திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் உள்ள சிறப்பு முகாமில் இலங்கை அகதிகள் 14 பேர் தொடர்ந்தும் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.
போலியான வழக்கு பதிவு செய்து தம்மை தடுத்து வைத்துள்ளதாக தெரிவித்து இலங்கை அகதிகள் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுக்கின்றனர். கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் மகேந்திரன் என்ற இலங்கை அகதியே முதலில் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்தார். பின்னர் நேற்று காலை முதல் ஏனையவர்களும் இந்த போராட்டத்தில் இணைந்து கால வரையறையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். அத்துடன் அதிகாரிகள் சென்று உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய போதிலும் உண்ணாவிரதம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது. அத்துடன் அவர்களின் கோரிக்கை அடங்கிய மகஜரை அரசுக்கு கையளிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக அதிகாரிகள் இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இலங்கை அகதிகளுக்கு வாக்குறுதி அளித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மகளிர் தின நிகழ்வில் கலந்து கொண்ட வடமாகாண ஆளுநர் இவ்வாறான கருத்தினை பதிவு செய்தார். இந்த யுத்தத்தின் பின்னர் அதிகளவான பெண்கள் மிகவும் துக்கத்திற்கு ஆளாகியுள்ளனர். பெண்கள் விதவைகள் ஆகினர். பெண்களுக்கு பிள்ளைகள் இல்லாமல் போனர். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போனது. பெண்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் போனது. நாங்கள் அனைவரும் ஒன்றாக பெண்களின் உரிமைகளுக்கு கை கொடுத்து வேண்டும். மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட அமைச்சர் மனோ கணேசன் இவ்வாறான கருத்தினை தெரிவித்தார். சகவாழ்வு என்பது வானத்திலிருந்து திடீரென்று கீழே விழும் ஒரு விண்கல் அல்ல. மக்கள் மனங்களில் இருந்து மக்கள் மத்தியிலே உருவாக வேண்டிய ஒரு செயல்பாடாகும். இனங்களுக்கு மத்தியிலே, மொழிகளுக்கு மத்தியிலே, மதங்களுக்கு மத்தியில் சமத்துவம் இருந்தால்தான் சகவாழ்வு வரும். சமத்துவம் இல்லாத இடத்திலே சகவாழ்வு பற்றி பேசினால் அது ஆண்டானுக்கும் அடிமைக்கும் இடையிலான உறவாகும். அது சமத்துவம் இல்லை, அது சகவாழ்வும் இல்லை. கடந்த காலங்களில் நாங்கள் தவறுகள் எல்லாம் திரும்பி பார்த்து தேடி அலசி ஆராய்ந்து தவறுகளை திருத்திக் கொள்ளும் மனப்பக்குவத்தை பெற வேண்டும். அந்த சர்வதேச தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை இரவு 8 மணிக்கும் மணித்தியால செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.